அனைவருக்கும் வணக்கம். சுவையான கார பணியாரம் செய்வது எப்படி பார்க்கலாம். அதுவும் இட்லி மாவில் கார பணியாரம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவுக்கு இது எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிதமான சூட்டில் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கின பிறகு இப்போ வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நான் 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். நான் இட்லி மாவு ரொம்ப புளிச்ச மாவு எடுத்துக்கூடாது, மீடியமான அளவுக்கு எடுத்துக்கணும் மாவை, புளிக்காத மாவாக. தண்ணி ஊற்றாமல் எடுத்துக்கிட்டேன். இப்போ வதக்கினதை மாவில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை கரெக்டான பதத்துக்கு இருந்தால் தண்ணி ஊற்றாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ குழிச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கலந்து விட்ட மாவை இப்போ எடுத்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும். ஒரு சைடு நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படியே திருப்பி விட்டுடுறேன். எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அவ்வளோதாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்து வந்த பிறகு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. சூப்பரான சுவையான இட்லி மாவு கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இது செய்கிறதுக்கும் ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ. நன்றி.